ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். நீங்கள் ஸ்கூல் அல்லது காலேஜ் படிச்சுட்ருக்கீங்களா? இல்லை டிகிரி முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 3, 4 டெட், டிஆர்பி, பேங்க் எக்ஸாம் இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? இல்லை நான் ஸ்கூல்லையே எனக்கு இங்கிலீஷ் கிராமரும் வராது, இங்கிலீஷ் பேசவும் தெரியல, இனிமேல் தான் நான் பேசிக்லேருந்து இங்கிலீஷை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். இங்கிலீஷ் பேச கற்றுக்கோங்க, கான்ஃபிடென்ஸை வளர்த்துக்கோங்க. ஒவ்வொரு நாள் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கோட்டை பார்த்துட்டு தான் கிளாஸ்க்குள்ளே போகிறோம் இல்லைங்களா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோட், த பெஸ்ட் வே டு கெட் ஸ்டார்டட் இஸ் டு குவிட் டாக்கிங் அண்ட் ஸ்டார்ட் டூயிங். வால்ட் டிஸ்னி. அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு மிகச்சிறந்த வழி என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அதை பற்றி பேசுகிறத நிறுத்திடணும், அந்த செயலை ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு வால்ட் டிஸ்னி சொல்கிறாரு. வால்ட் டிஸ்னி ஒரு ஃபேமஸ் டிஸ்னி லேண்ட் அப்படின்ற தீம் பார்க்கை உருவாக்குனவர். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸில் அவர் சொல்கிறது, நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும்னு நினச்சோன்னா அதை பற்றி பேசுகிறத நிறுத்திடுங்க, அந்த செயலை ஆரம்பிங்க அப்படின்றது தான். நம்மளும் அதே மாதிரி தான், நம்ம பேசுகிறத விட்டுடலாம், நம்ம ஆக்ஷனை ஆரம்பிக்கலாம். இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃப்ரேசல் வேர்ப். ஃப்ரேசல் வேர்பில் டேக் ஆஃப். இந்த டேக் ஆஃப் அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸில் டேக் ஆஃப் இல்லைனா டேக்ஸ் ஆஃப், பாஸ்ட் டென்ஸில் டுக் ஆஃப், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் டேக்கிங் ஆஃப், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டேக்கன் ஆஃப். எப்போவுமே ஃப்ரேசல் வேர்ப் அப்படின்றது ஒரே வார்த்தைக்கே நிறைய மீனிங் இருக்கும். அந்த சென்டென்ஸை நல்லா படித்து அந்த சென்டென்ஸில் எந்த மீனிங்கில் அவங்க இந்த ஃப்ரேசல் வேர்பையோ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துக்கிட்டு தான் அதோடைய பொருளை நம்ம எடுத்துக்க முடியும். அதே மாதிரி தான் இந்த டேக் ஆஃப் அப்படின்ற ஃப்ரேசல் வேர்புக்கு டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஸ்லைடு பாருங்கள். டேக் ஆஃப். ப்ளீஸ் டேக் ஆஃப் யுவர் கோட். இதோடைய மீனிங் ரிமூவ் யுவர் கோட் அப்படின்னு அர்த்தம். அதாவது ப்ளீஸ் டேக் ஆஃப் யுவர் கோட் அப்படின்னா பொருள், உங்களுடைய கோட்டை ரிமூவ் பண்ணுங்கள், உங்களுடைய கோட்டை கழட்டுங்க அப்படின்றது தான். ஐ நீட் டு டேக் ஆஃப் ஆர் ஐ வில் மிஸ் த ட்ரெயின். டேக் ஆஃப் அப்படின்னா இங்கே லீவ். அதாவது இந்த சென்டென்ஸில் ஐ நீட் டு டேக் ஆஃப் அப்படின்னா நான் இங்கேருந்து கிளம்பணும், இல்லைனா நான் ட்ரெயினை மிஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். இந்த சென்டென்ஸில் டேக் ஆஃப் அப்படின்றதுக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னாக்கா லீவ். முதல் சென்டென்ஸில் டேக் ஆஃப்க்கு மீனிங் ரிமூவ், செகண்ட் சென்டென்ஸில் டேக் ஆஃப் அப்படின்ற ஃப்ரேசல் வேர்புக்கு மீனிங் லீவ். தேர்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஹீ இஸ் நாட் ஃபீலிங் வெல், ஹீ நீட்ஸ் டு டேக் டைம் ஆஃப். அவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். இந்த இடத்துல டேக் ஆஃப் அப்படின்றது நீட்ஸ் டு டேக் அ ஹாலிடே, அதாவது லீவ் எடுத்துக்கணும். டு ஹாவ் பர்டிகுலர் டைம் அவே ஃப்ரம் ஒர்க், அந்த வேலையிலேருந்து அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காகவோ இல்லை லீவுக்காகவோ கொஞ்சம் டைம் ஒரு பிரேக் எடுத்துக்கணும் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸில் டேக் ஆஃப் அப்படின்ற ஃப்ரேசல் வேர்புடைய மீனிங். இதை எல்லாத்தையுமே இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஸ்லைடு பாருங்கள். டேக் ஆஃப் மீனிங் என்னன்னு பார்த்தோன்னா, டு டேக் பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் டைம் அவே ஃப்ரம் ஒர்க். அதாவது ஒரு குறிப்பிட்ட டைமை வேலையிலேருந்து ஒரு குறிப்பிட்ட டைமை நம்ம எடுத்துக்கிறது, நம்மளுக்கு ரெஸ்ட்டுக்காகவோ இல்லை வேறு வேலைக்காகவோ எடுத்துக்கிறது, அதுக்கு தான் டேக் ஆஃப் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். கண்ணன் இஸ் டேக்கிங் வெட்னஸ்டே ஆஃப் டு கோ டு சென்னை. அதாவது கண்ணன் வெட்னஸ்டே லீவ் எடுத்துக்கிறாரு, எங்கன்னா சென்னைக்கு போகிறதுக்காக. தே ஹாவன்ட் டேக்கன் டைம் ஆஃப் சின்ஸ் 2020. அவங்க 2020 இந்த மாதிரி டைம் ஆஃப் அவங்க எடுத்துக்கலை, அவங்களுடைய வேலையிலேருந்து அவங்க லீவோ எதுவுமோ அவங்க எடுத்துக்கலை அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். அடுத்தது பாருங்கள். டேக் ஆஃப் அதோடைய இன்னொரு மீனிங் என்னன்னு பார்த்தோன்னாக்கா, டு பிகின் டு ஃப்ளை, அதாவது பறக்க ஆரம்பிக்கிறது. when the aeroplane takes off it leaves the ground and starts flying. ஒரு ஏரோப்ளேன் நம்ம டேக்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா அது என்ன பண்ணும், அந்த கிரவுண்டை விட்டுட்டு பறக்க ஆரம்பிக்கும். இதில் டேக் ஆஃப் அப்படின்றதுடைய மீனிங் பறக்க ஆரம்பிக்கிறது, உயர எழும்புதல் அப்படின்னு பொருள். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். தி ஏர்க்ராஃப்ட் டேக்ஸ் ஆஃப் அண்ட் ஃப்ளை அவே. அந்த ஏர்க்ராஃப்ட் மேலே எழும்பி பறக்க ஆரம்பித்தது. அதாவது அந்த ஏர்க்ராஃப்ட் பறந்து
சென்றது அப்படின்றது தான் இதோடைய மீனிங். அடுத்தது தி ஏரோப்ளேன் ஷுட் டேக் ஆஃப் ஆன் டைம். அந்த ஏரோப்ளேன் கரெக்டான நேரத்தில் உயர பறக்க ஆரம்பிச்சிடணும் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். இதில் நம்ம டேக் ஆஃப் அப்படின்ற ஃப்ரேசல் வேர்புக்கு என்ன மீனிங்னு பார்த்தோம்னாக்கா பறக்க ஆரம்பித்தல். இந்த ஸ்லைடு பாருங்கள். டேக் ஆஃப் இதோடைய மீனிங் என்னன்னு பார்த்தோன்னா டு பிகம் ஃபேமஸ் ஆர் சக்ஸஸ்ஃபுல் வெரி ஃபாஸ்ட். அதாவது ரொம்ப சீக்கிரமாக ஒரு பிரபலமாகவும் இல்லை வெற்றிகரமான பர்சனாகவும் வர்றது தான் டேக் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். ஹிஸ் நியூ கம்பெனி ஹேஸ் ரியலி டேக்கன் ஆஃப். ஹிஸ் நியூ கம்பெனி ஹேஸ் ரியலி டேக்கன் ஆஃப். அதாவது அவர் வந்து ஒரு புது கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அந்த கம்பெனி வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ஃபேமஸாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் மாறிடுச்சு அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். அடுத்தது பாருங்கள். டேக் ஆஃப் இதோடைய மீனிங் சம்மன் ஆர் சம்திங் மூவ்ஸ் வெரி குவிக்லி. அதாவது யாராவது ஒருத்தரோ ஒரு பொருளோ ரொம்ப வேகமாக நகருதல் அப்படின்றது தான் இங்கே வந்து டேக் ஆஃப். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். த தீவ்ஸ் டுக் ஆஃப் வித் த மணி. அந்த திருடர்கள் வந்து பணத்தை திருடிட்டு இருப்பாங்க அல்லது நகையை திருடியிருப்பாங்க. அந்த வீட்டில் திருடனை உடனே என்ன பண்ணுவாங்க, ரொம்ப வேகமாக அவங்க அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிடுவாங்க இல்லைங்களா. அதுக்கு தான் வந்து நம்ம இங்கே வந்து டுக் ஆஃப் அப்படின்ற பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறோம். டேக் ஆஃப் அப்படின்ற ஃப்ரேசல் வேர்புடைய பாஸ்ட் டென்ஸ் தான் டுக் ஆஃப். த தீவ்ஸ் டுக் ஆஃப் வித் த மணி. இந்த ஸ்லைடு பாருங்கள். டேக் ஆஃப் இதோடைய மீனிங் டு ரிமூவ் த க்ளோத்ஸ். அதாவது நம்மளுடைய ஆடையை களைதல். அதுதான் வந்து இங்கே டேக் ஆஃப் அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஷி டேக்ஸ் ஆஃப் அ ரெயின் கோட். அவளுடைய ரெயின் கோட்டை ரிமூவ் பண்ணா, அவளுடைய ரெயின் கோட்டை கழட்டினாள் அப்படின்றது தான் இதோடைய பொருள். அடுத்தது கேன் ஐ டேக் ஆஃப் மை ஷூஸ். என்னுடைய ஷூஸை நான் கழட்டிட்டு வா அப்படின்னு கேட்குறது தான் இந்த சென்டென்ஸுடைய பொருள். இந்த ஸ்லைடில் நம்ம டேக் ஆஃப் அப்படின்ற ஒரே ஃப்ரேசல் வேர்புக்கு 5 டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு நம்ம சொன்னது, அதாவது நம்ம செய்கிற வேலையிலேருந்து ஒரு பிரேக் எடுத்துக்கிறது, அதுக்கு வந்து டேக் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அடுத்தது இந்த ஏரோப்ளேன்லாம் பறக்க ஆரம்பிக்கிறது இல்லையா, அதுக்கும் வந்து நம்ம டேக் ஆஃப் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது டேக் ஆஃப் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே ஃபேமஸாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் மாறிடுறதுக்கும் நம்ம டேக் ஆஃப் அப்படின்ற ஃப்ரேசல் வேர்பை யூஸ் பண்ணலாம். அடுத்தது யாராவது ஒருத்தர் இல்லை ஏதாவது ஒன்று வந்து ரொம்ப வேகமாக அந்த இடத்த விட்டு போயிடுது, அந்த இடத்த விட்டு நகர ஆரம்பிச்சிடுது அப்படின்னாக்கா நம்ம வந்து இந்த டேக் ஆஃப் அப்படின்ற ஃப்ரேசல் வேர்பை யூஸ் பண்ணலாம். அடுத்தது டேக் ஆஃப் அப்படின்னா ஆடையை களைதல். ட்ரெஸ்ஸை நம்ம கழட்டுறோம் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து நம்ம டேக் ஆஃப் அப்படின்ற ஃப்ரேசல் வேர்பை யூஸ் பண்ணலாம். என்ன வியூவர்ஸ், டேக் ஆஃப் அப்படின்ற ஃப்ரேசல் வேர்பை எப்படி டிஃப்ரெண்ட் கான்டெக்ஸ்டில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதோடைய பொருளையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினாக்கா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். டேக் ஆஃப் அப்படின்ற ஃப்ரேசல் வேர்பை இனிமேல் உங்களுடைய கான்வர்சேஷனில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் டிஃப்ரெண்ட் கான்டெக்ஸ்டில். மறந்துடாதீங்க, ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.